ரமேஷ் போடுங்க சுரேஷ். கழுத்தளவு தண்ணி நம்ம ரிப்போர்ட்டர் அங்க இருக்கிறார், அவரோட கேட்போம். ரமேஷ் சுரேஷ் சொல்லுங்க சுரேஷ். ரமேஷ் எப்படி இருக்கிறது ரமேஷ்? அந்த இடத்துல வந்து புயல் வட்டம் புயல்னா நீங்க வந்துடுறீங்க, வந்து ஒவ்வொரு கடல் மார்க்கமா போனீங்க. இன்னைக்கு என்ன கடல் பக்கம் போலையா நீங்க? அதான் வேதாரண்யம் வந்திருக்கேன் சுரேஷ். கடல் பக்கம் தான் திருப்பி விட்டுருக்கீங்க. வேதாரண்யத்துல எங்க கழுத்தளவு தண்ணி இருக்கு. கழுத்தளவு தண்ணி, ஆமா சுரேஷ். அதாவது டிட்டுவா புயலானது இலங்கையிலிருந்து கிளம்பி நேரடியாக தமிழ்நாட்டை தாக்கும் அந்த வேளையிலே தற்பொழுது வேதாரண்யத்திலே மிகவும் பயங்கரமான மழை பெய்திருக்கக்கூடிய நேரத்தில் கழுத்தளவு தண்ணீருக்கு அருகில நின்று நான் உங்களுடைய செய்தியாளர் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க எனக்கு பின்னாடி பார்த்தீர்கள் என்றால் கழுத்தை மிங்கும் அளவிற்கு தண்ணி இருக்கு. நீங்க போய் போனதானே தெரியும், போய் நின்னு காட்டுங்க. போய் நின்னுனா எனக்கு புரியல, தான் நின்னு தான் காட்டுறேன். தண்ணி இல்ல, தண்ணிக்குள்ள போய் கழுத்தளவு தண்ணி எங்க இருக்கு அங்க போய் நின்னு கழுத்தளவு தண்ணி அப்படின்னு காட்டுங்க. ஏன் இவங்க எல்லாம் நின்னு பார்த்தா இதுல தண்ணினா ஒத்துக்க மாட்டாங்களா? கழுத்தரை காமிச்சாதான் நம்புவாங்க. நல்லா இருக்காது, போனதாங்க நல்லா இருக்கான். என்ன அது தேவையெல்லாம் பண்ணிக்கிறீங்க வருஷம் போட்டுக்கிட்டு? போங்க ரமேஷ், உள்ள போங்க. என்ன போக முடியாது, கழுத்தளவு தண்ணினா இப்ப பார்த்து என்ன பண்ண போறாங்க இவங்க? நீங்க போங்க, உள்ள போய் நின்னு சொல்லுங்க. அப்பதான் ஒரு என்ன சார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு பழைய பகைய இருக்குன்றதெல்லாம் காட்டுறீங்க. பகையெல்லாம் கிடையாது. இந்த என்ன நடத்தி இருக்கோம், என்டர்டைன்மெண்ட் நியூஸ் இதெல்லாம் நம்ம வந்து உள்ள போய் காட்டணும். என்டர்டைன்மெண்ட் தான் பண்றீங்க, நியூஸ் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. உள்ள போய் காட்டுங்க ரமேஷ். அமலா ஒரு படத்துல கம்பன மாதிரி மூக்கு வரைக்கும் வருது தண்ணி, தெரியுதா? ஓகே ஓகே, இப்ப சொல்லுங்க ரமேஷ். சுரேஷ் சொல்லுங்க பாத்துக்கங்க சுரேஷ். தண்ணி முக்குற அளவுக்கு தண்ணி இருக்கு. இந்த பக்கம் யாரும் வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது வேதாரண்யம் பக்கத்து ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. நேரா வைங்க ரமேஷ்.